ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருமே குரூப் 4க்கு நல்லாவே படிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய சேனல்ஸில் என்ன சொல்கிறாங்க, அதாவது படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், அவங்களாம் சில யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கமெண்ட் பண்ணி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அவங்க வீடியோலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. டெஸ்ட் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணாதீங்க, நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள், இல்லை சிலபஸில் ஒரு 70 to 80% கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான மெத்தடாக இருக்காது. நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தெரியும். டாஃப் அகாடமியோட ஃபவுண்டர் ஆகாஷ் சாரே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காரு, டெஸ்ட் பேட்ச் சிலபஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு எல்லாமே கொடுத்து மொத்தமாக சிலபஸ் ஃபுல்லாக டெஸ்ட் வைக்க போதில்லை. உங்களுக்கு போர்ஷன் அலகேட் பண்ணி கொடுப்பாங்க. தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அந்த போர்ஷனை அவங்க கொடுக்குற அந்த பிட்வீன் டைம்னா 1 வீக் கொடுப்பாங்க. சில டெஸ்ட் 2 or 3 days அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1 வீக் இருக்கிற மாதிரி டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 1 வீக்கில் அவங்க கொடுத்துருக்க அந்த சிலபஸ் ஷெடியூலை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க போகிறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அந்த கிளியர் கட் ஐடியா இருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஸோ டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம படிக்கவே இல்லையா, எப்படி ஜாயின் பண்ணி படிக்கிறது, அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். கம்மியான போர்ஷனை அந்த கொடுத்துருக்க டைமில் படித்து எழுத போகிறீங்க. வரக்கூடிய மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த வச்சுருக்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் நல்ல உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து உங்களை 100% கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்களே ஒரு 2-3 டெஸ்ட்டு 4-5 டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா நீங்களே அந்த இதில் இதாகிடுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமுக்குள்ளே படிச்சிடுவீங்க. அவங்க டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட் பண்ணும்பொழுது நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் டெஸ்ட் பேட்சை தவிர, நீங்கள் நமக்கு ஒன்றுமே தெரியாத சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல, நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ண முடியாது. அதுதான் ஆகாஷ் சாருமே சொல்லியிருப்பார். ஏன்னா சிலபஸ் எல்லாம் யாரும் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஃபுல்லாக 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் யாருமே கிடையாது. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்துடும். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் படிச்சுட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். டெஸ்ட்டு சேர்ந்தால் ஒரு பயம் இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பயமும் இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? நீங்கள் தெரியாத நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒரு விஷயம் புக்கில் படிக்கும்பொழுது இதுதான் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? இப்போ நான் டெஸ்ட் எழுதும்பொழுதுமே படிக்கும்பொழுது இது எல்லாமே கரெக்டாக எனக்கு தெரியுதுன்னு தான் தோணும். அங்கே போய் கொஸ்டின் பேப்பரில் 4 ஆப்ஷனோட கொஸ்டினே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பார்க்கும்பொழுது நம்ம படித்ததாக தான் இருக்கும், ஆன்சரை கன்ஃபியூஸாக இருக்கும் சில கொஸ்டின்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது டெஸ்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டு எழுதுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. டைம் ப்ராக்டிஸ் இருக்கும். மேக்ஸ் போடுறதுக்கு டைம் நீங்கள் இங்கேயே பண்ணி பார்க்கலாம். ஷேட் பண்ணுறது எப்படி, மிஸ்டேக் இல்லாமல் ஷேட் பண்ணுறது எப்படி, ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.